வணக்கம். ஹாய் ஆல். ரீசெண்டாக நாங்கள் காரைக்குடி பேர்க்கடிச்சு அங்கே ஒரு செட்டிநாடு ஹெரிட்டேஜ் ஹோட்டலான த பங்களா அப்படிங்கிற இடத்துல தங்கியிருந்தோம். ஸோ அங்கே வந்து நான் குக்கரி கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆத்தென்டிக்கான சில செட்டிநாடு டிஷ்ஷஸை கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நான் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கற்றுக்கிட்டதான வீடியோவை நாங்கள் எங்கள் சேனலில் போய் போட்டிருக்கோம். டெஃபினட்டாக போய் பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கி கொஞ்சம் அந்த அரை சொன்னல சீரகம், மிளகு, தேங்காய் துருவல், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்ச கலவை, பொட்டுக்கடலை அரைச்ச கலவை ஒரு ஸ்பூனு அதை போட்டு இது பண்ணி புளி தண்ணியை ஊற்றி வேக விட வேண்டியது, அவ்வளோதான். அதாவது இந்த பேபி பிரிஞ்சால்ஸை அப்படியே வந்து அவங்க பறித்து எடுத்துன்னு போனாங்க. பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு இம்மீடியட்டாக அந்த குழம்பு செஞ்சாங்க. ஸோ அந்த பிரிஞ்சால் வந்து அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட்டு அப்படியே வந்து அதில் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல இருக்கணும்னு அப்படி தான் அவங்க எப்போவுமே பண்ணுவாங்களாம். அந்த பேபி பிரிஞ்சால்ஸை பறித்த உடனே அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுவாங்களாம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் செட்டிநாடு டிஷ் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது வந்து ஒரு லிட்ரல் ஸ்டார் ஆஃப் வெஜிடேரியன் ஃபீஸ் இன் செட்டிநாடா. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் ப்ளூம் இருக்க தான் இருக்கும். அது பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆயில் வந்து இட் ஃப்ளோட்ஸ் ஆன் டாப். ஆனால் அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குமா. அந்த பேலன்ஸ் ஸ்பைசஸோட அந்த ஆயில் அப்படியே எப்போ வந்து மேலே ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ரைஸ் ரிச்சுவல் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில் செட்டிநாடில். அதாவது சுட சுட அப்படியே வந்து வாழை இலையில் சாதத்தை போட்டுட்டு அந்த சாதத்து மேலே ஒரு நல்ல ஜென்ரஸ் லேடல் ஆஃப் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதை எடுத்துட்டு அப்படியே போர் பண்ணுவாங்களாம். அதை அப்படியே கையால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றச்சே அந்த டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்குமா. ஜென்ரலாக இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றச்சே அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட ஆச்சி ஞாபகம் வருமா, ஏன்னா அவங்க கையால் சாப்பிட்ட ஞாபகம் வருமா. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பற்றி அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் கற்றுக்கிட்டதான டிஷ்ஷு. அண்ட் ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அப்படியே அந்த வீடியோவை நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த செஃப் என்னை கற்றுக் கொடுக்குற முறையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.